குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியே ஆகணும். அது என்னன்னா, நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு. இன்னிலிருந்து 2வது ஆண்டை நோக்கி நம்ம அடி எடுத்து வச்சு போயிட்டுருக்குறோம். இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்துருந்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுக்கும்போது கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சதுனால அப்படியே கமெண்ட்ஸ் ரிப்ளை கொஸ்டின் ஆன்சர் பகுதிக்கு போயிடலாம். ரொம்ப நாளாச்சு டிலே ஆகிப்போச்சு பணி சுமை காரணமாக அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சதுனால அப்படியே வந்தாச்சு. சரி, இப்போ கடைசியாக நம்ம எதில் விட்டுருந்தோம் அப்படிங்கிறத பார்த்து போகலாம். கடைசியாக ரூபாஸ்ரீ அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது பிறகு இப்போ பாண்டி செல்வம் அப்படிங்கிறவருக்கு பார்க்கலாம். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, மதுரை மாவட்டம் மேலூர்லேருந்து கொடுத்துருக்கிறாரு. பாண்டி செல்வம் 29/6/1999 6:30 PM சாயந்தரம். சொந்த வீடு எப்போது அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும், செல்வம் தானே ஆவேனா அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்கிறாரு. சரி, பார்க்கலாம். அவருக்கு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ தான் ரெடி பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோவாக கூட இருக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க. 29ஆம் தேதி 6வது மாதம் 1999 மாலை 6:30 PM மதுரையில் பிறந்திருக்கிறார். மதுரை மாவட்டம் மேலூரில் பிறந்திருக்கார். இவருக்கு தனுசு லக்னம், தனுசு ராசி வந்திருக்குது. போராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. நடப்பு சந்திர திசை, சூரிய புத்தி. சந்திரன் அஷ்டமாதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு. சந்திரனுக்கு அஷ்டமாதிபதி தோஷம் கிடையாதுன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறாரு. 6க்கும் 11க்கும் உண்டான சுக்கிரனுடைய சாரத்தை வாங்கியிருக்கிறாரு. அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவருடைய ஜாதகத்தில் குரு லக்னத்தை பார்க்குறாரு, சந்திரனை பார்த்துடுறாரு. சரி, ஓகே. நடப்பு சூரிய திசையில், சந்திர திசையில் சூரிய புத்தி வர நடக்குது. அவர் 7ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. 9க்கு அதிபதி 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. ராகுடைய சாரத்தை வாங்கியிருக்கிறாரு. அந்த ராகுவும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ கடுமையான முயற்சி, எதை எடுத்தாலும் தோல்வி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நடக்கிறது 8க்கு அதிபதி திசை. அவர் 6க்கு அதிபதி சாரமே வாங்கி லக்னத்தில் உட்காந்து திசை நடத்துறாரு. புத்தி 9க்கு அதிபதி புத்தி, அது 7ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் இருக்குது. அப்போ எந்த முயற்சி எடுத்தாலும் பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சந்திர திசையில் சூரிய புத்திங்கிறது கடைசி புத்தி வந்துட்டார் இல்லையா? அது இந்த வர ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது. அது பிறகு உங்களுக்கு செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆகிரும். சந்திர திசை முடிஞ்சோடனே செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆகுதுயா. செவ்வாய் சுயசாரமே வாங்கியிருக்கிறாரு. 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5க்கும் 12க்கு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறனால லாபத்தை கொடுப்பாரு. குருவும் அவரை பார்க்குறாரு. இப்போ லக்ன அதிபதியும் 5க்கு அதிபதியும் சம்மந்தப்பட்டுக்கிறாங்க. கூட சனி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சனி நீசபங்கமாகிறார் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சந்திரனுக்கு திரிகோணத்துலையும் வர்றாரு, குரு கூடயும் சேர்ந்து இருக்கிறார் இல்லையா? செவ்வாயும் தன் வீட்டை தானே பார்க்கறதுனால, அந்த சனியை பார்க்கறதுனால நீசபங்கம் சனிக்கு கிடைக்கும். அப்போ வர்ற செவ்வாய் திசைக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றி அடையும் அப்படின்னு அவருக்கு சொல்லலாம். சொந்த வீடு வாசல்லாம் ஏன் வாங்க முடியாது? கண்டிப்பாக வாங்க முடியும். செவ்வாய் தன் வீட்டை பார்க்குறாரு. நடக்க போகிறதே செவ்வாய் திசை தான் நடக்க போகுது. செவ்வாய் சொத்து பத்துக்கு காரணம் தானே, நிலப்புலங்களுக்கு காரணம் தானே. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் தானே உட்காந்து திசை நடத்துறாரு. அதனால் ஒன்றுமில்ல. அவருக்கு திரிகோணத்தில் 9க்கு அதிபதி சூரியன் இருக்கிறாரு. லக்னாதிபதி குருவும் நேர்பார்வையால் பார்க்குறாரு. இவரும் ஒரு திரிகோணாதிபதியாக செவ்வாய் வர்றதுனால வர்ற செவ்வாய் திசையிலேருந்து நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும், நல்லா இருக்கும், சொத்து பத்து சேர்ப்பீங்க அப்படின்னு அவருக்கு தாராளமாக சொல்லலாம். செல்வம் தானே ஆக முடியும் அப்படிங்கிறத அவருக்கு உண்டான பதில். அடுத்து ஷோ2 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. கிரேட் ஜாப் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்புறம் அவரே கேள்வி கேட்டிருக்கிறாரு. 20/7/2000 பிறந்திருக்கிறது. மாலை 5:45 பிறந்திருக்கிறாங்க. சிதம்பரத்தில். அரசு வேலை கிடைக்குமா சார்? திருமணம் எப்போது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாரு. சரி, பார்க்கலாம். (20/7/2000) மாலை 5:45 சிதம்பரம்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் இல்லையா? சரி, ரைட், ஓகே, வந்துடுச்சு. பார்க்கலாம். இவருக்கு தனுசு லக்னம் வந்திருக்குது. கும்பராசி, சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. இவர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாருன்னா, அரசு வேலை கிடைக்குமா, திருமணம் எப்போதுன்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு இல்லையா? 6க்கு அதிபதி சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த சுக்கிரன் வாங்கியிருக்கிறது வந்து பூச நட்சத்திரம், சனி சாரம், தொழில்காரகன் சாரமே வாங்கியிருக்கிறாரு. இங்கே 10ஆம் இடத்த அதிபதி புதன் ஆட்சி பெற்ற நிலைமையில இருக்கிறாரு. கூட செவ்வாய் இருக்கிறாரு, அரசாங்க கரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கிறாரு. புதன் வாங்கியிருக்கிறது வந்து திருவாதிரை நட்சத்திரம் இல்லைங்களா? அப்போ அரசு வேலைக்கு கொஞ்சம் ட்ரபிள் தான், பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லலாம். 6க்கு அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல போனார். 10க்கு அதிபதி ஆட்சி பெற்ற நிலைமையில் இருந்தாலும் செவ்வாய் கூட இருக்கிறாரு. அரசு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, தடை தாமதங்கள் பிரச்சனைகள் நிறைய ஏற்படும். எனக்கு தெரிய வந்து அரசு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் பிரைவேட் வேலையை பாருங்கள். பிரைவேட் வேலையில் ரொம்ப பெரிய லெவலில் முன்னேற்றமாக வரலாம், அது சொந்த தொழிலே பண்ணி முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு சொல்லலாம். ஏன்னா நடக்கிறது சனி தசை தான், புதன் புத்தி தான், அதனால் அந்த எண்ணங்கள் வருது. ஆனாலும் அடுத்து வரக்கூடியது புதன் திசையே வருது இல்லையா? சொந்த தொழிலை நோக்கி வரப்போகும் அப்படின்னே இவருக்கு சொல்லலாம். அதுக்கு இன்னும் பல வருஷங்கள் இருக்குது. சனி 2க்கு அதிபதியாக இருந்து 3க்கு அதிபதியாக இருந்து அவர் 6ஆம் இடத்துல உத்தியோகஸ்தானத்திலே இருக்கிறாரு. கூட குரு இருக்கிறாரு, லக்னாதிபதி. சனி வந்து 3ஆம் பார்வையில் சூரியனையும் பார்க்குறாரு. சனி வாங்கியிருக்குது, சூரியன் சாரமே வாங்கியிருக்காரு. ஆனால் எல்லாமே 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கிடைக்கிறது சிரமம் அப்படிங்கிறது வெளிப்படையாக நான் சொல்கிறேன், தவறாக எடுத்துக்கிற வேண்டாம். திருமணத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்கீங்க, அதையும் பார்த்துருவோம். சனி திசையில் புதன் புத்தி. புதன் வந்து செவ்வாய் கூட இருக்கிறாரு. வயசு 23 வயசு தானே ஆகுது. தற்சமயம் காதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வெற்றி அடையுமாங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்து வர்றது கேது புத்தி தானே வருது. அது கத்திரிக்கோள் கட் பண்ணி விடும். அது 2ஆம் இடத்துலேயே வேறு இருக்குது. சனி வீட்டில் இருக்குது, தாமதமாக்கும். சூரியன் சாரமே வாங்கியிருக்கிறார். சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் தற்போது இல்லை அப்படின்னு சொல்லலாம். திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, திருமணத்துக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். இவருக்கு திருமணம் அப்படிங்கும்போது சனி திசையில் சந்திர புத்தி வரைக்கும் இழுத்துரும். அதாவது 29 வயசு இழுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ சனி திசையில் புதன் புத்தி நடக்குது. அது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாதகம் பிரச்சனையை பண்ணும். அடுத்து கேது புத்தி வந்தாலும் 2ஆம் இடத்துல தனிச்சை கேதுவாக இருக்கிறாரு. அடுத்து சுக்கிர வந்தாலும் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் 6க்கு அதிபதி வேற, அப்போ பிரச்சனை தான் கொடுக்கும். சூரியனும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். 9க்கு அதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. கேதுடைய பார்வையில் சூரியன் வாங்கியிருக்கிறது சனியுடைய சாரமி வேற, சனியால் வேற பார்க்கப்படுறாரு. அந்த டயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம், வரணும் அமையும். ஆனால் சந்திர புத்தியில் திருமணம் அமையும். சந்திர 8க்கு அதிபதியாக இருந்தாலும் கூட 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் மறைகிறது நல்லதான். பாவிகள் மறைய பங்கு அப்படிங்கிற மாதிரி 8க்கு அதிபதி 3ஆம் இடத்துல மறைகிறது நல்ல விஷயம். ராகு சாரம் தான் வாங்கியிருக்கிறாரு, பிரச்சனை கிடையாது. செவ்வாய்க்கு திரிகோணத்தில் மெயினாக இருக்கிறாரு, சரிங்களா? அதனால குருவுக்கு கேந்திரத்தில் இருக்கிறாரு, சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். லக்னாதிபதியான குருவும் 4க்கு அதிபதியான குருவும் சந்திரனுக்கு
கேந்திரத்தில் வர்றதுனால இந்த சந்திர புத்தியில் அவருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு அவருக்கு சொல்லலாம். அப்புறம் அவரே அடுத்த கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாரு. என்னன்னா, ஃபார்முலா ஃபார் மேரேஜ் வீடியோ ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் அண்ட் ஐ ஷேர் யுவர் ஃபார்முலா ஃபார் மேரேஜ் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு ஆங்கிலம் சரியாக படிக்க தெரியாது, இருந்தாலும் ஏதாவது அறகுறையாக படிக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக் விட்டோ அல்லது உச்சரிப்புல தவறாக பேசினாலும் சொல்லியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, தவறாக எடுத்துக்கிற வேண்டாம். எனக்கு தெரிஞ்சதை நான் படிக்கிறேன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுடைய அந்த ஃபார்முலா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது, என்னுடைய ஃபேமிலிக்கும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, அடுத்து சாந்தி அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்குறாங்க. என் ஜாதகம் அப்படின்னு சொல்லி 28/10/1967 at 8:45 AM காலையில் தஞ்சாவூரில் பிறந்ததாக போட்டிருக்கிறாங்க. ராகு திசை எப்படி, ஆயில் பற்றி சொல்லுங்கள், விஆர்எஸ் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். இது ஒரு பெண் ஜாதகம் இல்லையா? சரி, 28/10/1967 ஜாதகத்தை டிஸ்பிளேயில் கொண்டு வர முடியாததுக்கு மன்னிச்சுக்கோங்க, சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. 8:45 AM தஞ்சாவூரில் பிறந்திருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சரி, இவங்களுக்கு விருச்சிக லக்னம் வந்திருக்குது, சிம்ம ராசி வந்திருக்குது, மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. ஜாதகம் கரெக்டாக நட்சத்திரம் ராசி லக்னம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நடப்பது ராகு திசை சனி புத்தி. ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, கேது சாரமே வாங்கியிருக்கிறாரு, கேது செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறாரு, 6 கதிவி சாரம். ரைட்டு, அப்போ உடல் ரீதியான பிரச்சனை கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாயுமே லக்னாதிபதி செவ்வாயுமே மூல நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. அப்போ உடல் ரீதியான நோய் இருக்கும், மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டியது வரும். நடக்கிறது சனி புத்தி, நோயை குறிக்கக்கூடிய புத்தி. அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, வக்ரமாக இருக்கிறாரு, சுயசாரமே வாங்கியிருக்கிறாரு. ரைட்டு, ஆயிலை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. குருவோட பார்வையில் இருக்கிறாரு, சந்திரன் குரு சேர்ந்து பார்க்குறாங்க. சரி, 8ஆம் இடத்ததிபதி புதன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. புதனுக்கும் சுக்கிரனுக்கும் 12ஆம் இடம் மறைவு இல்லைன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால இங்கே புதனுக்கு மறைவே கிடையாதுன்னு எடுத்துக்கலாம். பட்டம் அதிபதியும் மறையல, லக்னாதிபதியும் மறையலை. ஆயுள்காரகன் சனியும் லக்னத்துக்கு திரிகோணத்தில் தான் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஆண்டவனாக பற்றி இயற்கையாக உங்களுக்கு எத்தனை வயசு வரைக்கும் ஆயில் போட்டிருக்கிறாரோ அத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் ஆயில் திருப்தியாக இருப்பீங்க. என்ன நோய் மட்டும் போகும். ஏன்னா நடக்கிறதே சனி புத்தி தான், நடக்கிறது ராகு தசை இல்லையா? அதுவும் சுயசார வேற சனி வாங்கியிருக்கிறாரு, மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். கால் எலும்பு தேய்மானம், மூட்டு வலி இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். கேது சாரங்கனால மருந்து மாத்திரை நீங்கள் எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படி சொல்லி சொல்லலாம். நடக்கிறது சனி புத்தி. நீங்கள் விஆர்எஸ் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சனி புத்தி தான் நடக்குது. 2022 ஜூலைலேருந்து 2025 மே வரைக்கும் இந்த டயத்துக்குள்ளேயே கிடைச்சிரும் அப்படின்னு இவங்களுக்கு பதில் சொல்லலாம். அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, யார் கேட்டிருக்கார்? ராஜேஷ் மணி கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாரு. தங்களின் ஜோதிட பதிவுகள் அனைத்தும் அருமை, தங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள். நன்றி சார். இப்படி தமிழில் போட்டாங்கன்னா எனக்கு எளிமையாக இருக்கும். அடுத்து முருகேசன் கந்தசாமி அருமை சார்னு போட்டிருக்காரு. அப்புறம் ஜோதி அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்குறாங்க. வணக்கம் ஐயா, பெயர் ஜோதி, பெண் ஜாதகம். ரைட்டு, பெண் ஜாதகம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜோதிங்கிற பேரில் ஜோதி லிங்கமா, அது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமான குழப்பம் வரும்ல. ரைட்டு, இது ஒரு நல்ல விஷயம். பெண் ஜாதகம்னே கொடுத்துட்டாங்க. 27/1997. சரி, எத்தனை மணிக்கு பிறந்திருக்கிறாங்க? 12:07 AM. விழுப்புரத்தில் பிறந்திருக்கிறாங்க. சரி, விழுப்புரம்னா கிட்டத்தட்ட சென்னை தானே. நம்ம சென்னை கூட கொடுக்கலாம். வர மாட்டேங்குது, விழுப்புரம் காட்ட மாட்டேங்குது. பெண் ஜாதகம்.
சரி, என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு திருமணம் எப்போது நடக்கும், வெளி மாநில வேலை வாய்ப்பு உள்ளதா, வேலை எப்போது கிடைக்கும், ராகு திசையில் மிகுந்த மன அழுத்தம், எப்போது நன்மை நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பார்த்துருவோம். ராகு திசையில் குரு புத்தி இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. சரி, மேச லக்னமாக வந்திருக்குது, தனுசு ராசி வந்திருக்குது, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. நடப்பு திசை ராகு திசை. ராகு திசையில் ராகு புத்தி முடிஞ்சு இப்போ தான் குரு புத்தி போயிட்டு இருக்குது. அது வர நவம்பர் வரைக்கும் போயிட்டு இருக்குது. வேலை எப்போ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சனியுடைய புத்தி வரப்போதில் அடுத்து நவம்பருக்கு அப்புறம். சனினாலே தொழில்காரங்க தானே. 11ஆம் இடத்தை விதி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க. அப்போ மறைவே கிடையாது. சரி, ராகு எப்படி இருக்கிறாரு, 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரன் கூட இருக்கிறாரு, சுபகிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாரு, ரைட்டு. சூரியன் சாரமே வாங்கியிருக்கிறாரு, சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, 6க்கு அதிபதி புதன் கூடிய. சரி, ஓகே. சனி புத்தி வரப்போகுது. அப்போ அவருக்கு மறைவில்லைன்னு சொல்லியாச்சு. அவரும் அந்த 6க்கு அதிபதினா புதனுடைய சாரத்தையே வாங்கியிருக்கிறார், ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இங்கே 9 12க்கு அதிபதி சொல்லக்கூடிய குரு அவங்கள பார்த்துடுறாரு இல்லையா. குரு சனியுடைய பரிவர்த்தனை ஆகிறார் இல்லையா. ராகு தசாநாதனோட சுக்கிரன் இருக்கிறார் இல்லையா. அப்போ பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரனும் குருவும் இந்த தசாபுத்திநாதனோட சம்மந்தப்பட்டுறாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சனி புத்தியிலேருந்து உங்களுக்கு கேட்ட வேலைவாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்க்குற வேலைவாய்ப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து திருமணத்தை பற்றி கேட்டிருக்கிறீங்க. இந்த வர ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சனி புத்தி முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு திருமணமும் நடந்துடும். ஏன்னா இந்த சனியை செவ்வாய் பார்க்குறாரு. செவ்வாய் லக்னத்துக்கு அதிபதி, 8க்கு அதிபதி, மங்களகாரகன், மாங்கல்யஸ்தான அதிபதி இல்லையா. அவர் 6ஆம் இடத்துலேருந்து சனியை பார்க்குறாரு இல்லையா. குருவும் அந்த செவ்வாயை பார்க்குறாரு இல்லையா. சாரம் கொடுத்த புதனையும் குரு பார்க்குறாரு இல்லையா. இப்போ 9 12க்கு அதிபதி குரு பாக்கியத்தை கொடுக்கணும், தாம்பத்தியத்தை கொடுக்கணும். செவ்வாயை பார்க்கறதுனால மங்களகாரகன் மாங்கல்யத்தை கொடுக்கணும். சனி கூட தொடர்பு கொள்றதுனால குடும்பத்தை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுனால இந்த சனி புத்தியில் முடிஞ்சிடும். என்ன சனியுடைய பார்வையும் செவ்வாயுடைய பார்வையும் நேருக்கு நேராக இருக்குது. அது 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் இருக்கிறனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். ஆனால் குரு பார்வை இருக்கனால சமாளிச்சிடலாம். இருந்தாலும் சில காலம் கொஞ்சம் அமைதி காக்கணும் இந்த சனி புத்தி முடிகிற வரைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில். இந்த சனி புத்தியிலே வேலையும் கிடைச்சிரும், திருமணமும் அமைஞ்சிரும், புத்திரா பாக்கியம் கிடைச்சிரும். ஏன்னா குருவுடைய பரிவர்த்தனை ஆகிறார் இல்லையா. அந்த குரு 5க்கு அதிபதி சூரியனையும் பார்க்குறாரு இல்லையா. புத்திர பாக்கியம் கிடைச்சிடும். அப்புறம் புத்திர பாக்கியமும் தடையில்லை அப்படிங்கிறத உங்களுக்கு உண்டான பதில். அடுத்து என்ன போட்டிருக்காங்க பார்க்கலாமா. பிரதீஷ் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. 1/9/1998 டைம் 1 AM திருவண்ணாமலை அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன கேள்வியே கேட்கல. என்ன கேள்வி கேட்க போறாரு? கொஸ்டின் ஆன்சர் பகுதியில் போட்டிருக்கிறாரு. திருமணம் பற்றியா, தொழிலை பற்றியா, அப்படி பற்றி எதையுமே கொடுக்கல. கொஞ்சம் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணால் 1 மணி நேரம் ஆகும். அதனால் கேள்வி கேளுங்க. அடுத்து ரத்னா. ஐயா வணக்கம். என் மகள் 17/6/1999 இரவு 8:30 செஞ்சின்னு போட்டிருக்கிறாங்க. செஞ்சி எந்த மாவட்டம்னு தெரியல. சரி, பார்க்கலாம். திருமணம் எப்போ நடக்கும், தயவு செய்து பதில் சொல்லுங்கன்னு இருக்கிறாங்க. நான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். கிடச்சா போடுறேன், இல்லைன்னா சென்னைன்னு வச்சு போடுறேன். தவறாக எடுத்துக்கிறாங்க. மாவட்டம் பேரை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பதினேழு 6/1999 இரவு 8:30 இரவு 8:30 புரிஞ்சாதகம். வரல. சென்னைனே போட்டுருவோம். சரியாத்தான் ஒரு கிட்டத்தட்ட அவ்வளோ கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் சரியாத்தான் இருக்கும் ஆன்சரு.
17/6/99. ரைட்டு, ஓகே, கரெக்டு தான். இவங்களுக்கு தனுசு லக்னம் வந்திருக்குது, கடக ராசி வந்திருக்குது, ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. நடப்பு திசை வந்து சுக்கர திசை, குரு புத்தி. திருமணத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறாங்க, பார்த்துருவான். நடப்பு சுக்கர திசை, குரு புத்தி. குரு வந்து செவ்வாயுடைய வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு, ஆனால் கேது சாரம் வாங்கியிருக்கிறாரு, சனி உடையும் சேர்ந்துருக்கிறாரு. சரி, ரைட்டு. சுக்கரன் என்ன கண்டிஷனில் இருக்கிறார்? சுக்கரன் 6க்கு அதிபதி இல்லையா? 6-11க்கு அதிபதி, 8ஆம் இடத்துல ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல விஷயம். ஆனால் மறைவு கிடையாது, ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாரு, மறைவு கிடையாது. சரி, குரு புத்தி. அடுத்து வர்றது சனி புத்தி. சனி 2க்கு அதிபதி இல்லையா? குரு கூட இருக்கிறாரு, சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறாரு, செவ்வாயிலையும் பார்க்கப்படுறாரு. அப்படிங்கும்போது சனிக்கு வந்து நீச பங்கம் கிடச்சிருது. சனி வந்து யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாருன்னா சுக்கரன் சாரமே வாங்கியிருக்கிறாரு. ராகு கேதுவுடைய மிட் பாயிண்டில் செவ்வாயும் மாற்றிருக்கிறாரு, குரு சனியும் மாற்றிருக்கிறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த புத்தி புதன் புத்தி. புதன் புத்தின்னு வரும்போது குருவுடைய சாரமே வாங்கியிருக்கிறாரு, செவ்வாய்க்கு திரிகோணத்தில் வர்றாரு. இப்போ புதன் புத்தியில் எதிர்பார்க்கலாம். புதன் புத்தி கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? ஆமாம், 2029 தான் உங்களுக்கு காட்டுது. அது கூடால கிடச்சா ஆண்டவன் செயல், முடிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போவே வந்து வயசு கூட போயிட்டே இருக்குது, ஆனால் 29 வயசு காட்டுது. இது பெண் ஜாதகம் வேறு சொல்கிறீங்க, கொஞ்சம் தாமதமாக முடிச்சுக்கிறது நல்ல விஷயம். அப்படித்தான் உங்களுக்கு சொல்லணும். கொஞ்சம் டிலே தான் ஆகும் உங்களுக்கு. 29 வயசில் தான் முடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு போய் சொல்லலாம். அடுத்து சௌமியா, 23/12/1999, 5:50 AM. அரசு வேலை கிடைக்குமா? கணவருடன் பிரிவு வருமா? கோடீஸ்வர யோகம் உண்டா? எதிர்காலம் எப்படி இருக்கும்? எப்போ நல்ல காலம் வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, அதையும் பார்க்கலாம். இருபத்தி 3/12/1999, 5:50 AM. எந்த ஊர்னே கொடுக்கலையா? சந்தோஷம். எந்த ஊர்னே கொடுக்கலன்னா எப்படி சொல்கிறது சொல்லுங்கள்? எந்த ஊர்னு கொடுக்காம இருந்தால் என்ன சொல்கிறது? இப்படி இருந்தால் நான் என்ன செய்கிறது? இதுக்கு நான் சென்னை தான் போடணும். இந்த சென்னை தானே நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் வருது. ஆனால் இப்படி கொடுத்தீங்கன்னா என்னால் பதிலே சொல்ல முடியாது, அதையும் பார்த்துக்குங்க. கரெக்டாக எந்த ஊர் அல்லது எந்த மாவட்டம் ரெண்டையுமே சொல்லணும். அட்லீஸ்ட் மாவட்டத்தையாக சொல்லுங்கள், அப்போ சரியாக வரும். விருச்சிக இலக்கணம் வந்திருக்குது, மிதுன ராசி வந்திருக்குது, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. நடப்பு குரு திசை, சந்திர புத்தி. இவங்க கேட்ட கேள்வி, கணவருடன் பிரிவு ஏற்படுமா? கோடீஸ்வர யோகம் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 2க்கு அதிபதியான குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறாரு. 11க்கு அதிபதி புதன் 6-8 இருக்கிறாங்க. நடப்பு திசை குரு திசை. சரி, குரு திசை எப்போ வரைக்கும் முடியுதுன்னா 2028 வரைக்கும் இருக்குது. கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு, லக்னாதிபதியாக இருக்கிறாரு. சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. ப்ளஸ் வந்து கோடீஸ்வர யோகத்தை சொல்லலாம். கணவருடன் கருத்து வேறுபாடு பிரிவினை வருமானம் இப்போ குரு திசையில் சந்திர புத்தி போயிட்டுருக்குது. சந்திர வந்து இந்த லக்னத்துக்கு 9க்கு அதிபதி, பாக்கியாதிபதி மட்டும் இல்லை பாதக அதிபதியும் கூட. 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராகுடைய சாரமே வாங்கியிருக்கிறாரு. ராகு 9ஆம் இடத்துல பாதக ஸ்தானத்தில் இருக்கிறாரு. பாக்கியத்தை கொடுப்பாரா பாதகத்தை கொடுப்பாரானா பாதகத்தை தான் கொடுப்பாரு, பிரச்சனையை தான் உண்டு பண்ணுவார். ஏன்னா சனி சாரத்தையே வாங்கியிருக்கிறாரு ராகு. சனி வக்ரமாக இருக்கிறாரு. இருந்தாலும் சமாளிச்சிடலாம். பிரிவினைன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா செவ்வாய் சுயசாரம் வாங்கியிருக்கிறார். லக்னாதிபதியாக இருந்து 6க்கு அதிபதியாக இருந்து கேது கூட சேர்ந்தாலும் வந்து சுயசாரம் தான் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். பிரிவினை வராது. இவங்களுக்கு 2வது திருமணம் நோக்கி போக வேண்டிய அவசியம் வராது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2ஆம் திருமணத்தை சொல்லக்கூடியது 11ஆம் இடம் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் 9ஆம் இடம்னு சொல்லுவாங்க. இப்படி வேணாலும் இருந்தாலும் கூட இவங்களுக்கு 2வது திருமணம் வராது, ஒரே திருமணம் தான் அமையும். ஏன்னா குரு வந்து 2ஆம் இடத்த அதிபதியாக இருந்து 2ஆம் இடத்தையே பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவங்களுக்கு முதல் திருமணம் மட்டும்தான், 2வது திருமணம் அமையாது. குடும்பத்தில் பிரிவினை வராது. நீங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
பிரிவினை மட்டும் வராது, கோடீஸ்வர யோகம் உண்டு. அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபதிகளை கை கொடுக்குது. அதனால இவங்களுக்கு வந்து கோடீஸ்வர யோகம் உண்டுன்னே சொல்லலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, என் டாக்டர் 23/7/1997 எப்போ மேரேஜ் ஆகும் இருக்கிறாங்க. டைமும் கொடுக்கல, ஊரும் கொடுக்கல, பேரும் கொடுக்கல, மாவட்டமும் சொல்லலை. என் கேள்வி வேறு கேட்டிருக்கிறேன், எத்தனை மணிக்கு எந்த ஊரில் பிறந்திருக்காங்கன்னு இந்த கேள்வி கேட்டிருக்கிறேன். அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணலை. அப்புறம் சத்யராமன் நன்றிகள் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் வெங்கட் புளியம்பட்டி, ஐயா வணக்கம் வெங்கட் புளியம்பட்டி அப்படின்னு போட்டிருக்கிறாரு. ஜெயராணி வணக்கம் கொடுத்துருக்குறாங்க. புனிதா, பிஜி அனிதா, அனுஸ்ரீ அப்படின்னு ஐடியில் கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் சார் சொல்லியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள். சதீஷ் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்குறாரு. லதா ராமானுஜன் அவங்களும் வந்து கிரேட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சாந்தி வந்து 100% உண்மைன்னு போட்டிருக்கிறாங்க. எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. சரி, எதுவாக இருந்தாலும் சரியாக இருந்தால் நல்லது தானே. ஹரிபிரகாஷ், குரு வணக்கம், நீங்கள் வைகை எக்ஸ்பிரஸ் ஜோதிடர். அது சரி, ரைட்டு, ஓகே. வைகை எக்ஸ்பிரஸ் ஜோதிடர்ன்ட்டாரு. அவர் சதீஷ்குமார் இருந்தால் கொடுத்துருக்கிறாருன்னா, வணக்கம், யூடியூப்பில் அசத்துறீங்க, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாரு. நன்றி சார். அப்புறம் KHM கிரியேஷன், வணக்கம் ஐயா, என் பெயர் வந்து கருப்பசாமி, பிறந்த தேதி 9/5/1994, நேரம் 11:55 AM, ஊர் ராமநாதபுரம். எனக்கு எப்போது திருமணம் நடக்கும், எந்த திசையில் நடக்கும்னு சொல்லுங்கள், பாட்டுருவோம். ஆஞ்சாதகமா, ரைட்டு. ஒன்பது 5/1994, 11:55 AM, ராமநாதபுரம். வந்துருச்சு. இவருக்கு என்ன வந்திருக்குன்னா, கடக லக்னம் வந்திருக்கு, மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம். நடப்பு தசை வந்து சந்திர திசையில் ராகு புத்தி, வயசு 30 வயசு ஆக போகுது. சந்திர திசையில் ராகு புத்தி, லக்னாதிபதி தசை, லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. கேது சார் வாங்கியிருக்கிறாரு. ராகு புத்தி நடக்குது. ராகு அவருக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாரு. ராகு புத்தி முடிஞ்சால் குரு புத்தி. குரு இந்த லக்னத்துக்கு 6க்கும் 9க்கு அதிபதி இல்லையா. குரு வந்து சந்திரனை பார்க்குறாரு, செவ்வாய் வந்து குருவை பார்க்குறாரு. செவ்வாய் வந்து குரு வந்து வக்ரமை ராகுசாரமே வாங்கியிருக்கிறாரு. சரி, ராகு செவ்வாயோடைய வீட்டில் இருக்கிறாரு. இப்போ ராகு புத்தியில் திருமணத்தை நடத்தி கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் வீட்டில் உட்காந்து வக்ரமை இருக்கிறாரு. செவ்வாய்க்கு திரிகோணத்தில் இருக்கிறாரு. குருவுடைய சாரமே வாங்கியிருக்கிறாரு. இங்கே குரு வந்து ராகுவுடைய சாரத்தை வாங்கியிருக்கிறாரு. ராகு வந்து குருவுடைய சார பரிவர்த்தனை இருக்குது. கண்டிப்பாக நடந்துடும் சார். இந்த ராகு புத்தி முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வரணும் அமைஞ்சிரும். செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்கிறார் இல்லையா, செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ராகு இருக்கிறார் இல்லையா, கண்டிப்பாக அந்த ராகு புத்தி முடிகிறதுக்குள்ளே திரும்ப நடந்துடும். ராகு புத்தி எப்போ முடியுதுன்னா 2025 ஜூலை வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த 1 இயர் வரைக்கும், 1.5 வருஷம் வரைக்கும் டைம் இருக்குது. 1.5 வருஷம் வரைக்கும் போகாது. இந்த 1 இயருக்குள்ளே திரும்ப நடந்துடும். நடந்த தகவல் சொல்லுங்கள், கண்டிப்பாக நடக்கும். பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். தனபாலன் சார், தேங்க்யூ சார், வெரி மச் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. ஓகே, வணக்கம் ஐயா, பெயர் சதீஷ்குமார், பிறந்த நாள் 30/10/2002, பிறந்த நேரம் 5:55 PM, பிறந்த இடம் புதுச்சேரி. காதல் திருமணம் நடக்குமா, அழகான மனைவி அமையுமா, அரசு வேலை கிடைக்குமா. 2002 பிறந்த பையன், 21 வயசு தான் முடியுது. அழகான மனைவி கிடைக்குமா, காதல் திருமணம் நடக்குமா, அரசு வேலை கிடைக்குமான்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. எல்லா பேருக்கும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகான பொண்ணு வேணும்னு ஆசைப்படுறேன். எங்கே நமக்கு கிடைக்குது? நம்ம விவேக் சொன்ன மாதிரி உள்ளூர் கிளவி தானே சிக்குது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. வேறு அழகான மனைவி கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. பார்த்துருவோம். அப்படி பார்த்தா பெண்கள் வந்து ஆசை நாயகன் அஜித்குமார் மாதிரியும் அல்லது விஜய் மாதிரியும் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அப்படியா கிடைக்குது? சரி, ஆசைப்பட வேண்டியதுதான்.
சரி பார்க்கலாம் என்னன்னு. நம்ம அப்துல் கலாம் ஐயாவே வந்து பெருசாக ஆசைப்படுங்கப்பா, அப்போ தான்ப்பா ஓரளவுக்காக கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? ஆசைப்படுவோம். காசாக பணமா? 5:55 PM 30/10/2002 புதுச்சேரி. இவருக்கு மேச லக்னம் வந்திருக்குது, கடக ராசி வந்திருக்குது, ஆயில நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. நடப்பு வந்து சுக்கர திசையில் சனி ஊற்றி நடக்குது. 2-7 அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சி போட்ட நிலைமையில இருந்து திசையை நடத்துறாரு. போ ஆட்சி பற்ற திசையில் எப்படி திருமணம் நடக்கும்? செவ்வாயும் அவருக்கு இப்போ லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு போனார். இவருக்கும் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இங்கே பரிவர்த்தனை யோகம் ஒன்றையும் காணாம். அதான் ஆசைப்படுறவனுக்கு கிடைக்காதுன்னு பாங்க இல்லையா, அந்த மாதிரி 2030 வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது சுக்கர தசை. 2002 தானே பிறந்திருக்கப்பா, 28 வயசு வரைக்கும் உனக்கு திருமணம் இல்லைன்னே சொல்லலாம். போங்க. சுக்கர தசை முடிஞ்சோடனே சூரிய தசை. சூரியன் வந்து 5க்கு அதிபதி 7ஆம் இடத்துல நீசபங்க ராஜயோகத்தில் உட்காந்துருக்கிறாரு. சூரியன் ராகு சாரை வாங்கியிருக்கிறாரு. ராகுவும் சுக்கரன் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அந்த ராகுக்கு திரிகோணத்தில் வர்றதுனால நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குதோ இல்லையா, அழகான மனைவி கிடைக்கும். அது கன்ஃபார்மு, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் சூரிய திசையில் தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காதல் திருமணம்னு காதல் வந்து வரும், ஆனால் சக்ஸஸ் ஆகாது, ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் காதலை விட்டுருங்க. அழகான மனைவியாக கிடைப்பாங்க. வேறு என்ன கேட்டிருக்கிறீங்க? அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. 6ஆம் இடத்துல லக்னாதிபதி செவ்வாய் இருக்கிறாரு. 6க்கு அதிபதி 7ஆம் இடத்துல சூரியன் கூட உட்காந்துருக்கிறாரு. அரசு வேலை முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா புதனே வந்து 6க்கு அதிபதி புதனே செவ்வாயுடைய சேரம் தான் வாங்கியிருக்கிறார். அரசு வேலை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தடுத்து எக்ஸாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, சக்ஸஸ் அடையும். நடக்கிற சுக்கர திசையில் சனி ஊற்றி இல்லையா, அது 26 வரைக்கும் நடக்குது இல்லையா. தொழில் காரகன் தானே 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. வக்ரமை செவ்வாய் சேரமே வாங்கியிருக்கிறார். பரவாயில்ல, வக்ரம்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 1 மார்க் 2 மார்க் வித்தியாசத்தில் கிடச்சிரும், பாஸ் ஆகிடலாம். முயற்சி பண்ணுங்க. இந்த சனி புத்தி முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு கிடச்சிரும். 2026 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. வேலை கிடைக்கும், திருமணம் நடக்கும், தாமதமாக நடக்கும். காதல் திருமணம் வெற்றி அடையாது. வீட்டில் பார்த்து வைக்கிற பொண்ணு தான் அமையும் அப்படிங்கிறது ஒரு உண்டான பதில். அடுத்து சோட்டு அப்படிங்கிற ஒரு சூப்பர்னு கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் கணபதி மீனாட்சி ராகு திசையில் புதன் புத்தின்னு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அப்புறம் சோட்டு அவர் தான். என் மகள் 20/7/2000 மாலை 5:45 மணிக்கு சிதம்பரம். இதை சொல்லியாச்சு. ஜாதகம் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜாதகம் இல்லாதவர் கேள்வி ஜோசியரை பார்த்து கேட்குற நேரத்தை வச்சு ஓரை பிரசனத்திலேயோ கடிகார பிரசனத்திலேயோ வச்சு சொல்லலாம். இல்லை ஜாம கூட போட்டு சொல்லலாம். அல்லது டேட் ஆஃப் பர்த் மட்டும் தெரிஞ்சால் கூட போதும். டைம் வந்து காலையில் அல்லது மாலையில் இரவுல ஏதாவது ஒரு அப்ராக்சிமேட் டைம் சொன்னீங்கன்னா வச்சு எடுத்துடலாம். அதை வச்சு பலன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த இதுக்கு கூட சொல்கிறேனே, மணி வந்து 12:20. அப்போ சின்ன முள் 1ஆம் இடத்தை நோக்கி போயிட்டுருக்குது. ப்ளஸ்ஸு 4ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 1 நோக்கி போகுது. இந்த பெரிய முள்ள 5 நோக்கி போகுது. நீங்கள் கேட்குற நேரத்துக்கு நல்லா இருக்குது. எதை நீங்கள் மனசில் நினச்சி கேட்குறீங்களோ அது அத்தனை வெற்றி அடையும். அடுத்து வந்து தவிட்டுராஜ் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. பேர் சரியாக தான் வாசிக்கிறேன்னு நினைக்கிறேன். தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. எனக்கு ஆங்கில உச்சரிப்பு சரியாக வராது, அதனால் பார்த்துக்கோங்க. சரி, அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாரு. 17/3/1990 பிறந்திருக்கிறாரு. 12:04 AM. விருதுநகரில். எனக்கு திருமணம் எந்த வயதில் நடக்கும்? வயசு 34 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. சரி, பார்க்கலாம் அவருக்கு என்னன்னு. இவருக்கு விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி வந்திருக்குது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. நடப்பு புதன் திசை குரு புத்தி. திருமணம் எப்போதுன்னு கேட்டிருக்கிறாரு.
புதன் வந்து 8க்கு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அஷ்டமாதிபதி கேந்திர கோணத்தில் இருந்தால் அவமானத்தை கொடுப்பாரு. அது ஒன்று. சனியுடைய வீட்டில் இருக்கிறாரு, அப்போ தாமதத்தை கொடுப்பாரு. திருமண தாமதத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம். 2க்கு அதிபதி சனி 2க்கு அதிபதி குரு 8ஆம் இடத்துக்கே போயிட்டார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2க்கு அதிபதி 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருந்தால் பிரச்சனை. இங்கே குடும்பம் அமைகிறதுலேயே பிரச்சனையாக இருக்குது. சரி, புதன் தசை நடக்கிறது குரு புத்தியே நடக்குது. சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடியது சனியோடைய புத்தியே வரப்போகுது. சனி வந்து 3-4க்கு அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, 2ஆம் இடத்துல குரு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. செவ்வாய் லக்னாதிபதியாக இருந்து 6க்கு அதிபதியாக இருந்து உச்சம் பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. அவர் கூட 7க்கு அதிபதி சுக்கிரன் இருக்கிறாரு. அப்போ 7க்கு அதிபதி உச்சம் பெற்ற செவ்வாய் கூட இருக்கிறது, அவரே 12க்கு அதிபதி ஆகிறது. சனி 2ஆம் இடத்துல இருக்கிறது. இதெல்லாம் திருமண தாமதத்துக்கு காரணம்னு சொல்லலாம். சரி, எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திசையை விட்டுருங்க. ஆல்ரெடி 34 வயசு ஆகிப்போச்சு. இருந்தாலும் வேறு வழி இல்லை. இன்னும் 4 வருஷத்துக்கு வெயிட் பண்ணித்தே ஆகணும். சொல்ல கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்குது. அடுத்து வரக்கூடிய கேது திசையில் திருமணம் கண்டிப்பான முறையில் நடக்கும். ஏன்னா கேது 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, சந்திரனுடைய வீட்டில். நீசம் பெற்ற சந்திரன் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீசம் கிடையாது. ஏன்னா சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் கேதுவையும் பார்க்குறாரு. அதனால் கேது திசையில் கண்டிப்பான முறையில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு இன்னும் 4 வருஷத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணித்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் இவருக்கு உண்டான பதில். அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஔவையார், ஆமாம் ஔவையார் K6172 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஐயா வணக்கம், என் மகன் பிறந்த தேதி 23/3/1995, இரவு 3:35. பிறந்த ஊர் வேலூர், சிஎம்சி மருத்துவமனை. நாங்கள் வசிப்பது பெரணாமல்லூர், வந்தவாசி வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். என்ன கேள்வி கேட்குறாங்க? ஒன்றும் கேள்வியே கேட்கலையே. 95 பிறந்திருக்கிறனால திருமணத்தை பற்றி தான் கேள்வி கேட்பார். காலதாமதம் வர்றதுக்கு இருக்கலாம். சரி, பார்க்கலாம். கேள்வி என்னென்னு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 23/03/1995 காலை, இரவுனா விடிய காலையில் AM 3:35 AM, வேலூர் மாவட்டத்தில் போட்டுருக்குறாங்க. மகர லக்னம் வந்திருக்குது, விருச்சிக ராசி வந்திருக்குது, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. சுக்கர திசையில் புதன் புத்தியில் இருக்கிறாங்க. சுக்கரன் 5க்கும் 10க்கு அதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு. நல்ல விஷயம். செவ்வாயோடைய சாரை வாங்கியிருக்கிறாரு, அதுவும் நல்ல விஷயம். செவ்வாயில் பார்க்கப்படுறாரு, அதுவும் நல்ல விஷயம். நடக்கிறது புதன் புத்தி, 6க்கு அதிபதி புத்தி. 2ஆம் இடத்துல 2க்கு அதிபதி கூட சேர்ந்தே உட்காந்து புத்தியை நடத்துகிறாரு. 2க்கு அதிபதி சனி ஆட்சி பெற்ற நிலைமையில் இருந்தால் திருமணம் தாமதம், குடும்பம் அமைகிறது தாமதம். இந்த புதனே வந்து 9க்கு அதிபதியாக வர்றாரு. இங்கே லக்னாதிபதியும் ஆனால் சனியோட புதன் சேர்றது நல்ல விஷயந்தான். ஆனால் புதன் புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. புதன் வந்து ராகு சாரை வாங்கியிருக்கிறாரு. ராகு சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, சுயசாரை வாங்கியிருக்கிறாரு. சரி, இதுக்கடுத்து முடிஞ்சால் இந்த புதன் புத்தி முடிஞ்சோடனே கேது புத்தி வருது. கேது வந்து செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, பரணி நட்சத்திரத்தில் சாரத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த திசையை விட்டுருங்க. ஏன்னா செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் சுக்கிரன் சாரம் தான் வாங்கியிருக்கிறாரு. சுக்கிரனும் செவ்வாயில் பார்க்கப்படுறாரு. ஆனால் சுக்கிரன் சனி வீட்டில் உட்காந்துட்டார். சனி வீட்டில் உட்காந்தாலே வந்து தாமதம் அப்படிங்கிறது இயற்கையாகவே அமைஞ்சிரும். அப்போ இந்த திசையை விட்டுட்டா அதுக்கடுத்து வரக்கூடிய சூரிய திசை. சூரியன் வந்து குருவுடைய வீட்டில் உட்காந்து குருவாலேயே பார்க்க போகிறாரு, சந்திரனாலேயும் சேர்ந்து கூட பார்க்க போகிறாரு இல்லையா. அந்த சூரியன் சனி சாரமே வாங்கியிருக்கிறாரு. சனி சாரம் வாங்கினது பிரச்சனை கிடையாது. உட்காந்துருக்கிறது வந்து குருவுடைய வீடு தானே. அப்போ எப்படி முடிச்சு வச்சிரும். செவ்வாய்க்கு திரிகோணத்துலேயும் இந்த சூரியன் வர்றதுனால அடுத்து வரக்கூடிய சூரிய திசையில் எதிர்பார்க்கலாம். சூரிய திசை வந்து 2027 தான் வருது. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரியாக வரும். 28 வயசு ஆகிப்போச்சு, இன்னும் 2-3 வருஷம் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டான ரீசன். என்னடா அவன் வந்து எல்லா பேருக்கும் தாமதமாகும் சொல்கிறான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இல்லை, இந்த குரு பயிற்சி வந்தால் சரியாயிரும், இன்னும் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும், பொய் சொல்ல மனசு வரல, வெளிப்படையாக ஓப்பனாக சொல்கிறேன். இந்த சூரிய திசையில் வந்து திருமணம் நடந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி கிடச்சிட்டாலும் ஆண்டவனுடைய புண்ணியம் செயல் தான். திருமணத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. முயற்சி பண்ணுங்கள், கிடைச்சா நல்ல விஷயம். என்னுடைய கணிப்புப்படி
அடுத்த திசையில் தான் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து சித்ரா விஜய் அப்படிங்கிறவங்க கொடுத்துக்குறாங்க. 24/6/91 காலை 6:26 மலைப்பட்டி தூத்துக்குடி மாவட்டம். அப்புறம் ராசி நட்சத்திரமாக கொடுத்துருக்குறாங்க. எப்போ மேரேஜ்னு கேட்டிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் அதான் கேட்டிருக்காங்க. சரி, இது ஆணா பெண்ணா? சித்ரா விஜய் ஆணுன்னு எடுத்துக்கிறதா பெண்ணுன்னு எடுத்துக்கிறதா எதுவும் சொல்லலை. ரைட்டு, கொஞ்சம் விவரம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். 24/6/1991 6:26 AM. என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னம் வந்திருக்குது, விருச்சிக ராசி வந்திருக்குது, அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் பெண்ணான்னு சொல்லலை. இப்போ புதன் திசையில் சனி புத்தி போயிட்டுருக்குறாங்க. கடைசி புத்தி போயிட்டுருக்குறாங்க. புதன் திசையில் சனி ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. புதனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. மகர ராசியில் வக்ரமாக இருக்கிறாரு. சந்திரன் சேர வாங்கியிருக்கிறாரு. சந்திரன் நீசமாக இருக்கிறாரு. செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனைவர் ஆகிறாங்க. சரி, ஓகே. சனி வாங்கியிருக்கிறது யார் சாராங்கன்னா சந்திரன் சேரம். செவ்வாய் கூட சம்பந்தத்தில் வர்றாரு. கூடிய விரைவில் நடந்துடும். ஏன்னா சனி வக்ரமாகிறது ஒரு வகையில் நல்ல விஷயம். சனி செவ்வாய் பார்வை இருந்தாலும் சனி வக்ரமாகிறது நல்ல விஷயம். சனிக்கு வீடு கொடுத்த சந்திரன் நீசமே ஆனாலும் குரு பார்வையில் இருக்கிறாரு. செவ்வாய் கூட பரிவர்த்தனை ஆகிறதுனால இந்த புத்தியிலே திருமணம் கண்டிப்பான முறையில் நடந்துடும். அது 2025 செப்டம்பர் வரைக்கும் இருக்குது. இன்னும் 1.5 வருஷம் 1.25 வருஷம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். வேணுமாலும் வெயிட் பண்ணி பாருங்கள், சரியாக வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு உண்டான பதில். சரி, அடுத்தது போகலாம். அடுத்து வெற்றிவேல் வேலுசாமி, அருமையான பதிவு, தங்களது பணி வளரட்டும், வாழ்க வளமுடன் அப்படின்னு போட்டிருக்காரு. நன்றி சார். தசாநாதன் புத்திநாதன் இரண்டுக்கும் விளக்கம் கொடுங்கள் ஐயா. இது ரொம்ப பேசிக்காக இருக்குது. இதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறது? தசாநாதன்கிறது ஒருத்தர் என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்தை வச்சு சொல்லக்கூடியது. அது இப்போ என்ன தசா ஓடுது அப்படின்னு சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா முதல் பாதமாக இருந்தால் கேது திசை 7 வருஷத்தில் மாதர் கர்ப்ப செல்னிக்கு இருப்பு அப்படின்னு ஒரு கணிதம் போட்டு கருவில் இருக்கும்போது எவ்வளோ கழிஞ்சிருக்குது அப்படின்னு கழித்து முதல் பாதம் இருந்தால் ஒரு 1.25 வருஷத்துக்குள்ளே, அதாவது மொத்தம் 7 வருஷத்தில் ஒரு 7லேருந்து அல்லது 5.5 வருஷம் மிச்சம் இருப்பு இருக்கும்போது பிறப்பாங்க அப்படின்னு ஒரு குத்துமதி, ஒரு அப்ராக்சிமேட்டு சொல்லலாம். 2ஆம் பாதம் இருந்தால் ஒரு 3-4 வருஷம் இருப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் பாதம் இருந்தால் ஒரு 3 வருஷம் அல்லது 2.5 வருஷம் இருப்பில் இருக்கும்போது பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படியே கழிச்சிக்கிட்டே வர்றதா தசா புத்தி, தசாநாதன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க என்ன வயசில் இருக்கிறாங்க, பிறக்கும்போது கேது திசையில் பிறந்தாங்கன்னா இப்போ எத்தனை வருஷம் கடந்திருக்கிறாங்க, இந்த கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை 20 வருஷம், சூரிய திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ என்ன தசாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தசா. அவர் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு வச்சு அவர் தசாநாதன் சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு திசைக்குள்ளேயும் இந்த 9 கிரகங்கள் ஆட்சி செய்யும். அதுக்கு பேர் புத்தின்னு அர்த்தம். அப்போ அவர் தான் புத்திநாதன் ஆகிறாரு. அப்போ சுக்கிர திசையில் முதல் புத்தி சுக்கிர புத்தி தான் வரும், அடுத்து சூரிய புத்தி, அடுத்து சந்திர புத்தின்னு அப்படியே வரிசையாக வரும். அப்போ புத்திநாதன் யார்? நீங்கள் எந்த வருஷம் இப்போ நீங்கள் கேள்வி கேட்குற டயத்தில் என்ன புத்தி ஓடுதுன்னு ஒரு கால்குலேஷன் பண்ணி எடுத்து அது புத்திநாதனான நிர்ணயம் பண்ணி அவர் தசாநாதனுக்கு எங்கே இருக்கிறாரு, லக்னத்துக்கு எங்கே இருக்கிறாரு, அது போக இவங்களுக்குள்ளே என்ன சம்மந்தம் வருது அப்படிங்கிறத வச்சு சொல்கிறது தான் தசாநாதன் புத்திநாதன். இது விளக்கமான ஒரு உதாரண ஜாதகம் போட்டு வேணால் இன்னொரு நாளைக்கு பேசலாம். இது ரொம்ப பேசிக்காக இருக்குது இல்லையா. சரி, அடுத்து என்ன போட்டிருக்குறாங்க, செல்விக் மியூசிக் ஹெவன் அப்படின்னு போட்டிருக்குறாங்க. ஐயா வணக்கம். அடுத்து பிரேமலதா ராஜகோபால், தேங்க்ஸ் அலாட் சார்னு போட்டிருக்குறாங்க. நமக்கு தான் ஆங்கிலம் வராதே. ரைட்டு. மெர்க்குரி 625 அவர் ஏதோ பரிசு மாதிரி அனுப்பியிருக்கிறார், புக்கை மாதிரி. ரைட்டு.
வெங்கட்புளியம்பட்டி வணக்கம் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. முருகேசன் கந்தசாமி, உங்களின் உழைப்பு மற்றும் ஆராய்ச்சி அற்புதம், அனைத்தும் பொது வெளியில் வெளியிடுவது அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. நன்றி சார். அடுத்து என்ன போட்டிருக்கிறாங்க, ஏதோ போட்டிருக்கிறாங்க AMCON செல்வன் அப்படின்னு போட்டு 8636 போட்டிருக்கிறாங்க. ஒன்றுமே புரியலை சாமின்னு போட்டிருக்கிறாங்க. ரைட்டு, ஜோசியம் எல்லாருக்கும் புரிஞ்சிருமா? யாருக்கு புரியும்? அதெல்லாம் ஒன்றுமே புரியாது. அப்படித்தான். இது என்ன சொல்கிறது, 10ல் ஒருத்தருக்கு புரிகிறதே பெரிய விஷயம் ஜோசியம்ங்கிறது. எல்லா பேரும் ஆளுக்கு ஒரு துறையை தேர்ந்தெடுத்து படிப்போம். ஜோசியத்துறையை யாரும் தேர்ந்தெடுத்து படிக்கிறது இல்லையா? விதி சந்தர்ப்பம் தானே உள்ளே கொண்டு வந்து விடுது எல்லா பேரையும். அப்போ புரிகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அனுபவம் வர தானாகவே புரிஞ்சிடும். ரூபாஸ்ரீ, இவங்களுக்கு போன வீடியோவிலே பேசியாச்சு. ஹரிபிரகாஷ், குரு வணக்கம், அருமையான விளக்கம் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அப்புறம் மையா ஜோசப் ராஜ் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இவர் ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறாரு. என்ன போட்டிருக்கிறாருன்னா, வெரிஃபைடு த ப்ரிடிக்ஷன் ஹெரின் வித் த நெட்டல் சார்ட் டேக்கன் அப் ஃபார் அனாலிசிஸ் அண்ட் ஃபவுண்ட் டு பி கரெக்ட் அண்டு ட்ரூ அப்படின்னு போட்டு லைக் பட்டன்லாம் போட்டு வச்சுருக்கிறாரு. இவர் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு இவர் எழுதுனதை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, உங்களுடைய ஆராய்ச்சி எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். நன்றி சார். அடுத்து ராஜேஷ் மணி, தங்களின் ஜோதிட பலன்கள் அனைத்தும் மிகவும் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுபோல் மேலும் பல பதிவுகள் பதிவிட வேண்டுகிறேன். எனக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டா நான் இல்லைன்னு சொல்ல போகிறேன். தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லத்தானே போகிறேன். வாங்க சொல்லிடுவோம். ராஜேஷ் மணி என்ன பொறுக்கிறாருன்னா, உதாரண ஜாதகம் பதிவிடவும், இது ஜோதிட ஆராய்ச்சிக்கு உதவும். நன்றி ஐயா. உதாரண ஜாதகம் என்னுடைய சேனலில் 300 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட 250 வீடியோவில் உதாரண ஜாதகம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 10-50 ஜாதகம்னா உதாரணம் இல்லாமல் இருக்கும். அது இந்த ராசி பலன் சொன்னது, கிரக பயிற்சி பலன்கள் சொன்னது, இப்படி ஏதாவது வேணால் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் உதாரண ஜாதகம் சொல்லுவேன். அது போக உதாரணம் இல்லாமல் எப்படி சொல்லுவேன்னா, முதல்ல ஃபார்முலாவை சொல்லணுங்கிறதுக்காக உதாரணம் இல்லாமல் ஒரு வீடியோ போடுவேன். அடுத்து உதாரண ஜாதகம் போட்டு அதை எப்படி விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத போடுவேன். பொறுமையாக இருந்தால் எல்லாமே கிடச்சிரும். எங்கே போகுது? லதா ராமானுஜன், அருமை சார் போட்டிருக்கிறாங்க. விமலா வி, இவங்க நிறைய அடிக்கடி கமெண்ட்ஸ் போடுவாங்க. இவங்களுக்கு பார்த்தாங்க. இவங்களுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க, சார் 24/11/1997 மண்டே 9:18 AM ஈரோடு. எப்போ திருமணம் நடக்கும்? ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? ப்ளீஸ் சொல்லுங்கன்னு போட்டிருக்கிறாங்க. சரி பார்க்கலாம். - 24/11/1997 9:18 AM ஈரோடு. ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமானு சொல்லலை. ஏன்னா இவங்களுக்கு பார்த்தாங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு பார்த்தாங்க, இப்போ பையனுக்கு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். 97 அவங்க தான் நினைக்கிறேன். விமலாவின்னா அவங்களா தான் இருக்கும். சரி பார்க்கலாம். தனுசு லக்னம் வந்திருக்குது, கன்னி ராசி வந்திருக்குது, உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. நடப்பு தசை ராகு திசையில் சனி புத்தி 2026 வரைக்கும். ராகு சிம்மத்தில் உட்காந்துருக்கிறாரு. சூரியன் அவருக்கு 4ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல. ராகு என்ன சாரம்? சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறாரு. சுக்கிரன் லக்னத்திலே இருக்கிறாரு, செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறாரு. ரைட்டு, ஓகே. ஒருத்தர் கேந்திரத்தில், ஒருத்தர் திரிகோணத்தில் ராகுவுக்கு. சரி, நடப்பு புத்தி சனி புத்தி 2க்கு அதிபதி, 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. குரு 2ஆம் இடத்துல நீசமாக இருக்கிறாரு, லக்னாதிபதி. ஆனால் குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. சனி வக்ரமாகி ரேவதி நட்சத்திர சாரம் வாங்குறாரு. வக்ரமாகிறது நல்ல விஷயம். செவ்வாய்க்கு அவருடைய பார்வையில் சனி இருக்கிறது நல்ல விஷயம். கூடிய விரைவில் திருமணம் நடந்துடும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா ராகு திசையில் சனி புத்தியில் இருக்கிறாங்க. இந்த 2023 நவம்பரில் தான் சனி புத்தி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த புத்தி முடிகிறதுக்குள்ளேயே திருமணம் நடந்துடும் கன்ஃபார்மாக, ஸ்ட்ராங்காக சொல்லலாம். நடக்கவும் சொல்லுங்கள். ஏன்னா செவ்வாய் பார்வையில் சனி இருக்கிறாரு புத்திநாதனுக்கு. அதே மாதிரி ராகுவுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் சுக்கிரன் சாரம் வாங்கி சுக்கிரன் கூடயே இருக்கிறாரு. கண்டிப்பான முறையில் திருமணம் நடந்துடும். நடந்தால் தகவல் சொல்லுங்கள். அப்புறம் குமார் ராஜேந்திரன், வணக்கம் குரு, அனைத்து கிரகசாரமும் பதிவிடுங்கள் குருவே அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இதில் செவ்வாய் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால், ஒரு நட்சத்திரத்துடைய என்ன சொல்கிறது,
ஒரு நட்சத்திரத்தோடைய பாதத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லைன்னா அந்த நட்சத்திரத்தோடைய பலன் இல்லாமல் போகும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு சொல்லியிருக்காரு. போடுவோம், அடுத்தடுத்து ஒவ்வொரு கிரகமாக வச்சு சொல்லுவோம். அடுத்து சதீஷ்குமார், வணக்கம். சனி திசை சுக்கிர புத்தி எப்போது? நீங்களாம் நண்பராச்சே, பர்சனலாகவே கேட்கலாமே. நீங்கள் தான் என்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கீங்களே, உங்களுடைய சாட்டு உங்களுக்கு அனுப்பி வச்சுருப்பேனே. இல்லையா? இல்லைன்னா சரி, அனுப்பி வைக்கிறேன், பார்த்துக்குங்க. இந்திரா காந்தி திருமாவளவன், 24/11/86 பிறந்த என் தம்பிக்கு திருமணம் நடக்கும்னு இவங்களே சொல்லிட்டாங்க. நல்லது தானே நடந்தா. ஆனால் தினத்தை டைம் கொடுக்கல, எந்த ஊர்னு கொடுக்கல, எப்போதும் நடக்கும்னு கேட்குறதுக்கு நடக்கணும் பொதுவாக விட்டாங்க. சரி, டைம் கொடுக்காம ஊர் பேர் கொடுக்காம எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்து மாதவி பழனி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மை சன் டேட் ஆஃப் பர்த்து டைம் 25/10/93 11:45 AM சென்னையில் பிறந்திருக்கிறாரு. எப்போ திருமணம் கேட்டிருக்கிறாங்க, பார்க்கலாம். சன், மை சன் அப்படின்ட்டாங்க. சரி, ரைட்டு. பையனுக்கு கேட்குறாங்க. 25/10/1993 11:45 AM சென்னை. தனுசு லக்னம் வந்திருக்குது. கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. இப்போ சனி திசை சனி புத்தி ஸ்டார்ட் ஆகிருக்கு. சனி ஆட்சி போட்ட நிலைமையில் இருக்கிறாரு, வக்ரம் ஆகிருக்கிறாரு, செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறாரு. நல்ல விஷயம். ஆட்சி பெற்றிருந்தால் லேட் ஆகும், அவர் வக்ரம் ஆகிட்டார், அப்போ ரிவர்ஸு, அப்போ சீக்கிரமாக நடக்கும். இதில் செவ்வாய் சாரமே அவர் வாங்கியிருக்கிறாரு. செவ்வாயில் பார்க்க போகிறாரு. செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு கூட சூரியன் கூட புதன் கூட சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு. கூடிய விரைவில் திருமணம் நடத்துகிறோம்னே சொல்லலாம். சனி திசை சனி புத்தி எப்போ வரைக்கும் இருக்குது? 2025 மே. இன்னும் 1 இயர் 1.25 வருஷம் இருக்குது இல்லையா? அதுக்குள்ளேயே நடந்துடும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்த புத்தின்னு வந்தால் கூட புதன் புத்தி தான். புதன் செவ்வாய் கூட தான் இருக்கிறாரு, குரு சாரம் வாங்கி குருவும் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சுக்கிரனும் புதன் வேறு பரிவர்த்தனை. எப்படினாலும் கூடிய விரைவில் திருமணம் நடந்துடும், அதில் மாற்று கருத்தே இல்லை. 1.25 வருஷத்துக்குள்ளேயே நடந்துடும். அட்லீஸ்ட்டு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த புத்தி முடிகிற ஸ்டேஜில், அடுத்த புத்தி புதன் புத்தி ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் திருமணம் நடந்துடும் அப்படிங்கிறத உங்களுக்கு உண்டான பதில். அடுத்து விஜயலக்ஷ்மி, என்னோட டேட் ஆஃப் பர்த்னு சொல்லி 22/10/89 டைம் 8:34 PM பிளேஸ் ஊட்டி. ப்ளீஸ் எப்போ மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லுங்கன்ட்ருக்காங்க. சரி, பார்த்துருவோம். விஜயலக்ஷ்மி பெண் ஜாதகம் இல்லையா? சரி, 22/10/1989 டைம் 8:34 PM ஊட்டி. பெண் ஜாதகம். ரிஷப லக்னம் வந்திருக்குது. கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. நடக்கிறது சுக்கர திசையில் குரு புத்தி. சுக்கரன் செவ்வாய் வீட்டிலே உட்காந்துருக்கிறார், 7ஆம் இடத்துல தனிச்ச சுக்கரனாக இருக்கிறார். புதன் சாரமே வாங்கியிருக்கிறாரு. 2-5 அதிபதி புதன் சாரம் வாங்கியிருக்கிறாரு. புதன் கூட செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் வீட்டிலேயே சுக்கரன் இருக்கிறார் இல்லையா? சரி, ஓகே. திசையெல்லாம் நல்லாத்தையாக இருக்குது. இப்போ நடக்கிறது குரு புத்தி. 8ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராகு சாரம் வாங்கியிருக்கிறாரு. இந்த டயத்தில் திருமணம் நடக்கிறது அவ்வளோ சிறப்பாக இல்லை. ராகு சாரம் வாங்கியிருக்கிறாரு. ராகுக்கு வந்து குருவுக்கு ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, மகரத்தில். சரி, இந்த புத்தி முடியட்டும். குரு புத்தி முடிஞ்சால் அடுத்து சனி புத்தி. சனி வந்து 9-10 அதிபதி, தர்மகர்மாதிபதி. லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல, சரி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. குருவுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, தனுசில் இருக்கிறாரு. குரு பார்வையிலையும் சனி இருக்கிறாரு. செவ்வாய் பார்வையிலையும் சனி இருக்கிறாரு. சனி வாங்கியிருக்கிறது சுக்கரன் சாரமே வேறு. அப்படிங்கும்போது இந்த புத்தியில் எதிர்பாருங்க, சுக்கர திசையில் சனி புத்தியில் எதிர்பாருங்க. அதாவது இந்த வருஷம் 2024 அக்டோபருக்கு அப்புறம் 2027 டிசம்பர் வரைக்கும் நடக்கிறது சுக்கர திசையில் சனி புத்தி. செவ்வாய் பார்வையிலையும் சனி இருக்கிறாரு, குரு பார்வையிலையும் இருக்கிறாரு. நடக்கிறது சுக்கர திசை, லக்னாதிபதி திசை.
9 10 அதிபதி திரும்ப கரும்பாதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய புத்தி. இந்த புத்தியில் திருமணம் கண்டிப்பான முறையில் நடக்கும். நடந்தால் தகவல் சொல்லுங்கள். அடுத்து ரேவதி ஐயங்கார், அருமையான பதிவு ஐயான்னு போட்டிருக்குறாங்க. இதுக்கு லக்னம் இல்லாமல் பலன் கிடைக்கும் முறை. லக்னம் இல்லாமல் பலன் எடுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எடுக்கிறது பழகும்போது கொஞ்சம் சிரமமாக தெரியும். எடுத்து பழகிட்டிங்கன்னா மாறவே மாட்டீங்க. அப்புறம் சாய்குமார் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. என்ன போட்டிருக்கிறாரு? வெரி குட், ஐ ஹவ் குட் ஒர்க் டன் ஃபார் மை சன், ஐ வில் கான்டாக்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. நல்ல விதமாக தான் போட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ரைட்டு, ஓகே. அப்புறம் சசி மது, வணக்கம் சார், ஐ எம் ஃப்ரம் சேலம். ஐ ஆஸ்க் மை சன் எஜுகேஷன், வாட் வி ஸ்டடிங், கோ ஃபார் ஃப்யூச்சர் அண்டு கெரியர். 2006 பிறந்த பையனுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. சொல்லுவோம், எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பையனுக்கு சிறப்பான ஜாதகம். 27/12/2006, 7:13 AM, சேலம். சேலம் தமிழ்நாடு மாவட்டம். தனுசு லக்கணம், மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பையன் பிறந்திருக்கிறாரு. இப்போ நடக்கிறது சனி திசை, குரு புத்தி. எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. லக்னாதிபதி குரு 12ஆம் இடத்துல மறைவு. 2க்கு அதிபதி சனி வந்து 9ஆம் இடத்துல, சனி கூட பிடியில். 5க்கு அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலைமையில் 12ஆம் இடத்துல. 9க்கு அதிபதி சூரியன் லக்னத்தில். எதிர்காலம் நல்லா தானே இருக்குது. 9க்கு அதிபதி சூரியன் லக்னத்தில் இருக்கிறதும், லக்னாதிபதி குரு 12ஆம் இடத்துல மறையில். ஏன்னா 5க்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாயுடைய வீட்டில். அப்போ 1, 5, 9 நல்லாவே இருக்குது. குடும்பஸ்தானாதிபதி சனி வக்ரமாகி மகம் கேது சாரம் சேர்றது நல்ல விஷயந்தான். எப்படி வக்ரம் ஆகாமல் சூரியன் வீட்டில் போய் உட்காந்தா அது ஒரு வகையாக பிரச்சனை. ஒன்று வக்ரமாகி உட்காந்துருக்கிறாரு. இதில் கேது சாரம் வேறு வாங்கியிருக்கிறாரு. வக்ரம் பெற்ற கிரகங்கள் யாராக இருந்தாலும் ராகு கேதுவோடு சேர்ந்துட்டா அது யோகமாக மாறிடும். அது ரைட்டு. இப்போ நடக்கிறதே சனி திசை தான். என்ன கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனை வந்து வேணால் கொடுத்துட்டு போகலாம். அப்படின்னாலும் சனி திசையில் குரு புத்தி இப்போ முடிய போகுது. வர நவம்பருக்கு அப்புறம் முடிய போகுது. அது பிறகு புதன் திசை. புதன் இந்த லக்னத்துக்கு 7க்கு அதிபதி, பாதகாதிபதி, லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு. அவர் அஸ்தங்கமாகி மூல நட்சத்திரம் சாராக வாங்கியிருக்கிறார். கேது சாரம் அஸ்தங்கமாகி மூல நட்சத்திரம் சாராக வாங்கியிருக்கிறார். இந்த சுக்கிரனும் புதனும் சூரியன் கூட சேர்ந்து அஸ்தங்கமாகிறது பெரிய லெவலில் பாதிப்பை ஒன்றாது. அப்படியே இந்த புதன் அஸ்தங்கம் ஆனாலும் இந்த லக்னத்துக்கு நல்ல விஷயந்தான். பாதகாதிபதி இல்லையா, நல்ல விஷயந்தான். என்ன மூல நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லி பயம் இருக்குது இல்லையா. 17 வருஷ தசை வரப்போகுது, புதன் தசை வரப்போகுது இல்லையா. அதை நினச்சி நீங்கள் பயப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். 2024 41 வரைக்கும் நடக்கிறதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா புதனுக்கு வீடு கொடுத்த குரு ஆட்சி பெற்ற செவ்வாயுடைய வீட்டில், புதனுக்கு சாரம் கொடுத்த கேது வந்து சூரியனுடைய வீட்டில். இங்கே குருவுக்கும் கேதுக்கும் உள்ள சம்மந்தம் தான் ரொம்ப முக்கியம். குருவுக்கு கேது 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆட்சி பெற்ற செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சனி கூட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது. இவர் வந்து சொந்த முயற்சியின் பேரில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவார், சொத்து பத்து சேர்ப்பார். அப்படிங்கிறத இவருக்கு சொல்லக்கூடிய உண்மையான பதில். ஏன்னா செவ்வாய் சொத்த பத்தை குறிக்கக்கூடிய கரகம், 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய கரகம் இல்லையா. அவர் கூட லக்னாதிபதி சேர்ந்து இருக்கிறாரு. புதன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் நல்ல விஷயந்தான். அவருக்கு வீடு கொடுத்தது இந்த கனெக்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இவருக்கு எதிர்காலம் நல்லாவே இருக்குது அப்படி சொல்லலாம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. படிப்பில் வேணால் கொஞ்சம் மந்தத்தன்மை வந்து போகும், சரியாக போயிடும். அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க, யூசர் CM8PD அப்படின்றத ஒரு ஐடியில் கொடுத்துருக்குறாங்க. கிருத்திக், மிதுன ராசி, மகர லக்னம், மிருகசீரிஷம் நட்சத்திரம். என் பையன் ராசிக்கு எப்போ சார் எங்களுக்கு சொந்த வீடு கட்ட முடியும், பூர்வீக சொத்து கிடைக்குமா சார்? டேட்டு கொடுத்துருக்குறீங்க, டைம் கொடுக்கல, ஊர் சொல்லலை, எதையுமே சொல்லாமல் எப்படி பதில் சொல்கிறது? அடுத்த தடவை கரெக்ட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து சபரி அடியில் ஐயா அருமைன்னு போட்டிருக்குறாங்க.
சாரதாஜி, ஆயுள் கணிதம் பற்றி சொல்லுங்கள் சார். போன வீடியோவிலே சொல்லியிருக்கிறேன். ஆயிலை பற்றி சொல்கிறாருந்தா என்னுடைய கணக்கு ஒரு வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். அது பல பேருக்கு சர்ச்சையை உண்டு பண்ணி விட்டுரும். அதை விட்டுருங்க. அதை ஒரு நாளைக்கு தேவைப்படும் போது பேசிக்குவோம். அவங்க வந்து திருப்பி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. மிட் பாயிண்டில் லக்னாதிபதி சந்திரன் குரு சாரத்தில் கேது திசை நடக்கிறது. குரு சந்திரன் சாரன் தாய்க்கு ஆபத்தா சார்? இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? கண்டம் இருக்குன்னு சொல்லலாம், கண்டம் இல்லைன்னு சொல்லலாம். ராகு கேதுடைய மிட் பாயிண்டில் ஒரு கிரகம் மாட்டியிருக்குன்னா அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியமும் பாதிக்கப்படும், காரத்துவமும் பாதிக்கப்படும். நான் சொல்லியிருக்கிறேன், உண்மை தான். கேது திசை வேறு நடக்குதுன்னு சொல்கிறீங்க. சந்திரன் குரு சாரை வாங்கியிருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. அந்த குருவும் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரா இல்லைன்னு பாருங்கள். சந்திரன் யார் சாரை வாங்கியிருக்கிறாருன்னு பாருங்கள். அந்த சந்திரன் வந்து எப்படி இருக்கிறாரு பாருங்கள். ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரான்னு பாருங்கள். ஸ்தான பலம்னா சந்திரனுக்கு வீடு கொடுத்த எந்த கிரகமோ அந்த கிரகம் ஆட்சி பலத்தோட அல்லது உச்ச பலத்தோட இல்லை அந்த கிரகமாக அந்த சந்திரனை பார்க்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் தாய்க்கு கண்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக. இல்லைனா அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா டேட்டா பொறுத்து டைம் கொடுத்துருங்க. அதை வச்சு தாய்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து பதில் சொல்லுவோம். எடுத்தவொடனே பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால் பயப்படாமல் இருக்கவும் முடியாது இல்லையா? சரி, பார்த்துக்கலாம். அடுத்த அப்லோட் டேட்டா பொறுத்து டைம் கொடுங்க. அடுத்து சந்துரு ஐயா வணக்கம். செவ்வாயே திசையை நடத்தினால் அதுவும் 5ஆம் அதிபதியாக வந்து செவ்வாய் யோக திசையை நடத்தினால் அதுவும் செவ்வாய் முதல் தர யோகக்காரகராக வந்து ராஜயோக திசை நடத்தினால் அதுவும் செவ்வாய் லக்னம் ப்ளஸ் ராசி இரண்டுக்கும் அதிபதியாக வந்து திசை நடத்தினால் இரண்டும் செய்வதற்கு திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு இல்லையா? இவ்வளோ கேள்வி கேட்குறதுக்கு டேட்டா பொறுத்த டயத்தை கொடுத்துடலாம், நானே பார்த்துக்குவேனே. சரி, இருக்கலாம், பார்க்கலாம். இப்போ செவ்வாயே திசை நடத்தினால் அதுவும் 5ஆம் அதிபதியாக வந்து செவ்வாய் யோக திசை நடத்தினால் அதுவும் செவ்வாய் முதல் தர யோகக்காரகராக வந்து ராஜயோக திசை நடத்தினால் அதாவது செவ்வாய் லக்னம் ப்ளஸ் ராசி இரண்டுக்குமே 5ஆம் அதிபதியாக வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறாரு. இப்போ தனுசு லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார். அப்போ ராசியும் மேச ராசியத்தான் இருக்க முடியும் இல்லையா? இல்லைன்னா கடக லக்கணத்துக்கு செவ்வாய் 5க்கு அதிபதியாக வருவார். அப்போ விருச்சிக ராசியாக இருக்கப்படும். அப்போ விருச்சிக ராசி கடக லக்கணமாக இருந்தால் செவ்வாய் 5க்கு அதிபதியாக இருந்து ராசிக்கு அதிபதியாக வர்றாரு. சரி, இல்லை தனுசு லக்கணத்துக்கு 5க்கு அதிபதியாக செவ்வாய் வருவார். மேச ராசியாக இருக்கும். மேச ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் தான். அப்போ ராசி வந்து மேச ராசி தனுசு லக்கணம். இது ரெண்டுக்குத்தான் செவ்வாய் பொருந்தும், வேறு எதுக்கும் பொருந்தது. இப்போ என்ன கேட்க வரீங்க? 5ஆம் அதிபதி வந்து திசை நடத்தினால் திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு இல்லையா? உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கடக லக்கணமாக இருந்து விருச்சிக ராசியாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம்? குரு நட்சத்திரம், சனி நட்சத்திரம், புதன் நட்சத்திரம். அப்போ தாமதமாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு, அங்கே உள்ள கிரகங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். சரியா? தனுசு லக்கணமாக இருந்தால் 5ஆம் இடத்துல கேதுவுடைய நட்சத்திரம் இருக்குது, சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது, சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது. கேதுவுடைய நட்சத்திரமாக இருந்தால் அது தடை பண்ணும்னு எடுத்துக்கலாம். சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருந்தால் கொடுக்க முயற்சி பண்ணும் திருமணத்தை. சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தால் அவர் 5க்கு அதிபதியாக வருவார் அல்லது 9க்கு அதிபதியாக வருவார், அதை கொடுக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணலாம். ஆனால் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த நட்சத்திரநாதன் செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரா, செவ்வாய் கூட சம்மந்தப்படுறாரா அப்படிங்கிறத வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு உண்டான பதில். பெரும்பாலும் கொடுக்க முயற்சி பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு உண்டான பதில். அடுத்து பேபி ரத்தினம் வணக்கம் சார். கிருத்திகா 5/10/93 மதுரையில் பிறந்திருக்கிறாங்க. கார்த்திகை நட்சத்திரம். மேரேஜ் எப்போன்னு கேட்டிருக்கிறாங்க. டைம் கொடுக்கல. ஊர் பெயர் கொடுத்துருக்குறாங்க, டேட்டா பொறுத்து கொடுத்துருக்குறாங்க, டைம் கொடுக்கல. பதில் சொல்லுங்கள், டைம் கொடுங்கன்னு சொல்லி நான் அனுப்பியிருக்கிறேன். டைமை பொறுத்துன்னு அனுப்பியிருக்கிறேன். அவங்க அதை பார்க்கவே இல்லை. அவ்வளோ இருக்குது. டைம் கொடுங்க, அடுத்த தடவை டைம் கொடுங்க, பார்க்கலாம், சொல்லிடுவோம். ஏன்னா காலையில் பிறந்தீங்களா, சாயந்தரம் பிறந்தீங்களா, நைட்டில் பிறந்தீங்களா, எத்தனை மணிக்கு பிறந்தீங்கன்னு தெரியாமல் லக்னம் எத்தனை லக்னம் 12 லக்னம் இருக்குது, மாறி மாறி போயிடும் இல்லையா? அடுத்து கணேஷ் 6662 அப்படின்னு ஐடியில் இருந்து கொடுத்துருக்குறாங்க. எப்போ திருமணமாகும் போட்டிருக்குறாங்க. காரைக்குடி. இவங்களும் டைமே கொடுக்கல. டைம் அடுத்து மேலாப்பில் கொடுத்துருக்குறாரு. 6:30 AM கொடுத்துருக்குறாரு. சரி, பார்க்கலாம். டயத்தை தனியாகவும் டேட்டா பொறுத்து ஊரையும் தனியாகவும் கொடுத்துருக்குறாரு. சரி, பார்க்கலாம். 13/7/1991. டைம் வந்து 6:30 AM. 6:30 AM. காரைக்குடி. காரைக்குடி சிவகங்கை மாவட்டம்.
கணேசங்கிறனால ஆண் ஜாதகம்னே எடுத்துக்குவோம். பூசம் கடகம் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. பார்த்துருவோம். ரைட்டு. கடக லக்னம் வந்திருக்குது, கடக ராசியே வந்திருக்குது, பூச நட்சத்திரம் தான், கரெக்டு தான். எப்போ திருமணம் அப்படிங்கிறதான உங்களுடைய கேள்வி. பார்த்துருவோம். சுக்கிர திசையில் சந்திர உத்தி நடக்குது. சுக்கிரன் செவ்வாய் கூடயே சேர்ந்து 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரன் வந்து கேது சாரம் வாங்கியிருக்கிறாரு. அதனால் டிலே ஆகுதா? சரி. 91 பிறந்திருக்காரு, 32 வயசு ஆகிடுச்சு. சரி, அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்து வர்றது செவ்வாய் புத்தி. அவரும் கேது சாரமாக வாங்கியிருக்கிறாரு. இந்த கேது என்ன நிலைமையில் இருக்கிறாரு? குருவுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். குரு உச்சம் பெற்ற நிலைமையில் இருக்கிறார். தாமதமாகும். கேதுக்கு வீடு கொடுத்தவரோ சாரம் கொடுத்தவரோ ஸ்ட்ராங்காக ஆகுறாங்கன்னா கேது இன்னும் டிலே பண்ணுவார் அல்லது தடை பண்ணுவார்னு அர்த்தம். குரு உச்சமாக இருக்கிறாரு. சந்திரன் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. கூட புதன் இருக்கிறார். இந்த கேதுக்கு வீடு கொடுத்த புதனும் குருவும் ஆட்சி பெற்ற சந்திரனுடைய வீட்டில், இதில் குரு உச்சம் வேறு. சரியா? அப்போ திருமணம் தாமதமாகும். சரி, சுக்கிர திசையில் சந்திர புத்தி வந்துடுச்சு. அதுக்கடுத்து எப்போ செவ்வாய் புத்தி முடியாது. அடுத்து ராகு புத்தி. ராகு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். சுக்கிர திசையில் ராகு புத்தியில் முடிச்சு வைக்கும் கண்டிப்பாக. அதுன்னே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் கேது சாரம் வாங்கினாலும் ராகு வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செயல்படுவார். கேது சாரம் வாங்கினா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ராகு செயல்படுவார். ராகு வந்து குரு வீட்டில் உச்சம் பெற்ற குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ராகு வந்து சுக்கிரன் சாரமே வர வாங்கியிருக்கிறார். குரு வீட்டில் உட்காந்து சுக்கிரன் சாரம் வாங்குறாரு. இங்கே செவ்வாய் வந்து ராகுக்கு திரிகோணத்தில் வர்றாரு. வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கிறாரு. நீங்கள் ராகு புத்தியில் எதிர்பாருங்க, கண்டிப்பாக நடக்கும். ராகு புத்தி வர்றது 2026 ஜூனில் தான். இன்னும் ஒரு 2.5 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணித்தே ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டான பதில். அதுக்கு முன்னாடி கிடச்சா கடவுள் செயல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நல்ல விஷயம். அடுத்து SVSR லைம் ஸ்டோன் ஆர்டின் படம் போட்டிருக்கிறாரு. நன்றி சார், தேங்க்யூ சார். நானும் ஆர்டின் படம் போட்டு விட்டுறேன். அடுத்து சுரேஷ் கிருஷ்ணமூர்த்தி. ஹலோ சார், மை சன் கார்த்திக். டேட்டு டைம் கொடுத்துருக்குறாரு. பெங்களூர் கொடுத்துருக்குறாரு. மேரேஜ் எப்போன்னு கேட்டிருக்கிறாரு. பார்க்கலாம். சன்னுக்காக கேட்குறாரு. கார்த்திக் இல்லையா? ஆண் ஜாதகம். 96 பிறந்திருக்கிறாரு. 6/5/1996. பெங்களூரில் 1:31 AM. 1:31 AM. ஆண் ஜாதகம். பெங்களூர். ஓகே. ஸ்டார் மூல நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிறாரு. இங்கே மூல நட்சத்திரமே காட்டலையே. கேட்டே தானே காட்டுது. 6/5/1996 திங்கட்கிழமைன்னு காட்டுது. 1:31 AM தான் போட்டிருக்கிறேன். பெங்களூர் தான் போட்டிருக்கிறேன். ஸ்டார் வந்து மூலம்னு போட்டிருக்கீங்க. இங்கே மூலத்துக்குள்ளேயே வரலை. சந்திரன் வந்து கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதம் தான் காட்டுறாரு. நீங்கள் மூல நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்க. எப்படி மேரேஜ்னு எப்படி பார்க்குறது? சரி, இதில் உள்ள எனக்கு காமிச்ச மாதிரி நான் சொல்கிறேன், பார்க்கலாம். நடப்பு சுக்கிர திசை குரு புத்தி. கும்ப லக்னம் வந்திருக்குது. விருச்சிக ராசி வந்திருக்குது. கேட்டை நட்சத்திரம். சரி, சுக்கிர திசையில் குரு புத்தி. இந்த குரு புத்தி 25 பிப்ரவரி வரைக்கும் நடக்குது. சரி, குரு ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. வக்ரமாக இருக்கிறாரு. சுக்கிரன் சாரமே வாங்கியிருக்கிறாரு. சுக்கிரனும் குருவும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. இதில் குரு செவ்வாயும் பார்க்குறாரு. திரிகோண சம்பந்தத்துலேயும் வராரு. நான் போட்ட ஜாதகம் சரியாக இருந்தால் இந்த குரு புத்திகளும் முடியணும். சரிங்களா? இல்லைன்னு சொன்னால் அடுத்த புத்தி சனி புத்தினா, சனி குரு வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. சுயசாரம் வாங்கியிருக்கிறாரு. இந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து புதன் புத்தி. புதன் சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. கார்த்திகை நட்சத்திரம். ரைட்டு. இப்போ புதன் புத்தியில் எதிர்பார்க்கலாம். இன்னும் டிலே ஆகணும்னு தான் சொல்ல முடியும். 2028 வரைக்கும் இழுத்து போச்சுன்னா என்னுடைய ஜாதகம் கரெக்டு. இல்லைன்னா உங்களுடைய ஜாதகத்தை வச்சு எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க, நான் பார்க்குறேன். புதன் புத்தியில் கண்டிப்பாக நடக்கும் சார். இந்த கணக்குப்படி சுக்கிர திசையில் புதன் புத்தி. புதன் வந்து சுக்கிரனுடைய வீட்டில் தான் உட்காந்துருக்கிறார். வக்ரமாக இருக்கிறார். சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறார். சூரியன் உச்சம் பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. மேச ராசியில் இருக்கிறார். செவ்வாயும் கூடயே இருக்கிறார். சரியா? வீடு கொடுத்தவர் 2ஆம் இடத்துல, சாரம் கொடுத்தவர் 12ஆம் இடத்துல. இவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன் வந்து 3/11. அப்போ முயற்சியின் பேரில் வெற்றி அடையும். அந்த புதன் புத்தி 2028 ஏப்ரலில் தான் வருது. இன்னும் 4 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கணக்கு காட்டுது.
நீங்கள் மூல நட்சத்திரமும் இங்கே கேட்டை நட்சத்திரத்துக்கு உள்ள வித்தியாசம் இந்த 4 வருஷம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுது, பார்த்துக்கலாம். அப்புறம் பத்மராஜா 3/6/99 டேட் ஆஃப் பர்த் 10:10 PM சென்னையில். அவங்களும் எப்போ மேரேஜ்னு கேட்டிருக்கிறாங்க. ஆண் ஜாதகம். பத்மராஜனா ஆண் ஜாதகமாக தான் இருக்கும். சரி, 3/6/99 1999. டைம் 10:10 PM சென்னை. மகர லக்னம், மகர ராசி, உத்திராடம் நட்சத்திரம் வந்திருக்குது. உங்களுக்கு திருமணம் எப்போதுன்னு கேள்வி கேட்டுருக்கீங்க. நடப்பு வந்து ராகு திசையில் சனி புத்தி. ராகு சந்திரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, அதாவது கடகத்தில் உட்காந்துருக்கிறாரு. புதன் சாரம் வாங்கியிருக்கிறாரு. சரி, செவ்வாய்க்கு கேந்திரத்தில். நடப்பு புத்தி சனி புத்தி. சனி செவ்வாய் வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறாரு. சரி, சனி புத்தி எப்போ வரைக்கும் இருக்குது? 2025 மே. கரெக்டு. இன்னும் 1.5 வருஷம் ஆகுது சார். இந்த புத்தி முடிகிற ஸ்டேஜில் வரும். அடுத்த புத்தி புதன் புத்தி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். அதாவது 1 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சனி புத்தி அதாவது 2025 ஜனவரி பிறக்கும் வரணுமையும் அது ஜூனுக்குள்ளேயே திருமணம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறத உங்களுக்கு உண்டான பதில். ஏன்னா சனி புத்தி வந்து செவ்வாயோடைய வீட்டில் இருக்கிறனால நிச்சயதார்த்தத்தை கண்டிப்பாக முடிச்சு வச்சு கொடுத்துரும். ஆனால் புதன் புத்தின்னு வரும்போது புதன் வந்து செவ்வாய் சாரமே வாங்கியிருக்கிறார். அதனால் கண்டிப்பான முறையில் திருமணத்தை கொடுத்துரும். இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்குள்ளே நடந்துடும். நடந்தவொடனே தகவல் சொல்லுங்கள். வெள்ளைப்பாண்டி நல்ல செய்தி, வாழ்த்துக்கள் சார்னு போட்டிருக்கிறாரு. சரி, அடுத்து பேர் உரியலை. VIPING FREAK என்னன்னு சொல்லி வாசிக்கிறது தெரியல. ஐயா வணக்கம், சனி திசையை பற்றி பயமாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். 30/5/1995 சென்னை 7:55 AM ஆண். சனி திசை பயமாக இருக்கா? சரி பார்க்கலாம் இது என்னன்னு. ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா? ஆண் ஜாதகம். ரைட்டு. 30/5/1995 7:55 AM. இடம் வந்து சென்னை. சனி திசைனால ஆயிலை பற்றி பயப்படுறாரா தொழிலை பற்றி பயப்படுறாரான்னு பார்த்துருவோம். மிதுன லக்னம் வந்திருக்குது, ரிஷபராசி வந்திருக்குது, ரோகிணி நட்சத்திரம் வந்திருக்குது. சனி ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு 9ஆம் இடத்துல. 9க்கு அதிபதி ஆட்சி பெற்ற நிலைமையில் இருந்தால் எதுக்கு பயம் வரணும்? சனி செவ்வாய் பார்வை நேரம் இருக்குது, அதை வச்சு பயப்படுறீங்களா? 8க்கும் 9க்கு அதிபதியான சனி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலைமையில் குரு சாரம் வாங்கியிருக்கிறாரு. குரு பாதகாதிபதி இல்லையா, 7க்கு அதிபதியாக இருந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி அவரை 10ஆம் பார்வையில் பார்க்கவும் செய்கிறாரு. ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. சனி திசை வந்து 19 வருஷம் இல்லையா, இதை 2 பங்காக பிரிச்சுக்கோங்க. ஒரு பக்கத்தில் நல்லது செய்யும், ஒரு பக்கத்தில் செலவு இழுத்து விடும். பயம் இல்லை, உயிர் கண்டம் கிடையாது. சனி ஆயுள்காரகன் வந்து 8க்கு அதிபதியாக இருந்து ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறது. ஆயுள்காரகன் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறதுனால ஆயுளை பற்றின பயம் தேவைப்படாது. சரிங்களா? அதனால் தொழில் ரீதியான பிரச்சனை வருமானா தொழில் ரீதியான பிரச்சனை வராது. தொழில் நல்லபடியாக ஓடும், வருமானம் நல்லபடியாக வரும். ஆனால் செலவும் பின்னாடியே சேர்ந்து வரும். ஏன்னா குரு 7க்கு அதிபதி பாதகாதிபதி 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார் இல்லையா, அப்போ கடனை கொடுக்கணும். நோயை கொடுப்பாரானா நோயை கொடுக்க மாட்டார். ஏன்னா சனி ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறனால நோயை கொடுக்க மாட்டார், கடனை கொடுப்பார். கடனை வாங்கி சொத்து ஊற்று வாங்கி போடுங்க, பின்னாடி பார்த்துக்கலாம், அப்புறம் கடனை அடைச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த தசை முடிஞ்சதுக்கப்புறம் சொத்தை விற்று கூட கடனை கட்டிக்கலாம். அப்படிங்கிறத உங்களுக்கு உண்டான பதில். ஆயிலை பற்றின பயம் தேவையில்லை. பொருளாதார வந்து விருத்தி ஏற்படும். கடன் வாங்கி ஓடிக்கிட்டே இருங்க, அதான் சரியாக வரும். கடனை எப்பயுமே கையில் வச்சுக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து உடல் ரீதியான பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும். அதனால் கடனை பற்றி பயப்பட வேண்டாம், கடனை கட்டிக்கலாம் என்னைக்காக இருந்தாலும்.
அடுத்து முருகேசன் கந்தசாமி, அருமை சார். சுரேஷ் முருகேசன், தெளிவான விளக்கம் சார். வெங்கட் புளியம்பட்டி, குருவே சரணம் வெங்கட் புளியம்பட்டின்னு போட்டிருக்காரு. லதா ராமானுஜன், கிரேட் சார்னு போட்டிருக்கிறாங்க. செந்தில் குமார், பெண்களுக்கு செவ்வாய் வக்ரம் அடையலாமா? ஏன் வக்ரம் அடையலாமே, ஏன் அடைஞ்சா என்ன? இப்போ மிதுன லக்கணத்துக்கு செவ்வாய் யாருக்கு அதிபதியாக இருந்து வக்ரம் வர்றது நல்ல விஷயம் தானே, ஆகாதவர் தானே. அப்படி பொதுவாலாம் சொல்ல முடியாது. செவ்வாய் வக்ரம் அடையலாமா? அடையலாம். அடையக்கூடாதா? அடையக்கூடாது. ரெண்டையுமே தான் சொல்லி ஆகணும். தனுசு லக்கணத்துக்கு 5 அதிபதி செவ்வாய் வக்ரம் அடையலாமா? அடையக்கூடாது. அதே மிதுன லக்கணத்துக்கு செவ்வாய் 6 அதிபதி வக்ரம் அடையலாமா? அடையலாம். நல்ல விஷயம். அது லக்னத்துக்கு தகுந்தாப்புல மாறுபடும், அல்லது நடக்கிற திசைக்கு தகுந்தாப்புல மாறுபடும். ரெண்டையுமே எடுத்து பாருங்கள், சரியாக வரும். அப்புறம் JMR சூப்பர் சார்னு போட்டிருக்கிறாரு. PG அனிதா அனுஸ்ரீ, அருமையான பதிவு சார்னு போட்டிருக்கிறாங்க. தி சூர்யா, அருமைன்னு போட்டிருக்கிறாங்க. முருகேசன் கந்தசாமி, புத்தகம் படித்த மாதிரி நன்றாக புரிகிறது சார்னு போட்டிருக்கிறாங்க. நீங்கள் புரியுதுன்னு சொல்லிட்டீங்க, ஒரு சில பேருக்கு புரியவே இல்லைன்றாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதாவது ஜோதிட ஆர்வலர்களுக்கு புரிஞ்சிடும், புதுசாக உள்ள வரவங்களுக்கு புரியாது. அவங்க கொஞ்சமாவது பேசிக் படிச்சுட்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஷகிலா பானு, மதுரை அண்ணனுக்கு வணக்கம். வணக்கம் மேடம். வீரராகவன், திருச்சி, சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. தேங்க்யூ சார். அடுத்து ஸ்ரீ சஞ்சனா, ஏதோ குழப்புறாரு. இந்த வந்துருச்சா, நீங்கள் நல்லா இருக்குது புரியுது சார், புத்தகம் படித்த மாதிரி இருக்குன்னு முருகேசன் கந்தசாமி சொன்னார். இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸ்ரீ சஞ்சனா ஏதோ குழப்புறாருன்னு போட்டிருக்கிறாங்க. என்னத்தை குழப்புறேன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை போங்க. இப்போ ஏதோ ஒன்று படிக்க போகிறோம்னா, அந்த டாக்டர் ஆக போகிறோம், வக்கீல் ஆக போகிறோம், இன்ஜினியர் ஆக போகிறோம்னா ஒரு முடிவு பண்ணி படிக்கிறோம், அதன்படி ஆகுறோம், ஆகலை, ரெண்டாவது விஷயம். ஜோசியத்தை படிக்க போகிறோம்னு யாராவது முன்கூட்டியே தீர்மானம் பண்ணுறாங்கன்னா கிடையாது. ஜோதிடம் தான் நம்மளை தேர்ந்தெடுக்குது. வா 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 நீ ஜோசியம் படிக்கிறதுக்கு நீ தான் லாய்க்குன்னு நம்மளை தேர்ந்தெடுக்குது. இதில் நல்லபடியாக படித்து ஓரளவுக்கு தேர்ந்தவங்களும் இருக்குது, அரைக்குறையாக படித்து ஓரளவுக்கு அப்படியே இருக்கிறவங்களும் உண்டு இல்லையா. 35 மார்க் வாங்கினவனும் பாசு தான், 100 மார்க் வாங்கினவனும் ஃபஸ்ட் கிளாஸ் பாசு தான். இதில் அவங்களுடைய அனுபவமும் திறமையும் பொறுத்து ஒரு இடத்துல பெரிய லெவலில் ஏற்றுறதும் ஒரே கவுத்தி விடுறதும் உண்டு. எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுத்து படிச்சிடலாம், அதில் பாஸ் ஆகிடலாம், அதில் வெற்றி பெற்றலாம். ஜோதிட துறையை தேர்ந்தெடுத்து படிக்க முடியாது, ஜோதிடம் தான் நம்மளை தேர்ந்தெடுக்கும். அப்படிங்கும்போது தேர்ந்தெடுத்ததும் இல்லாமல் நம்மளை உயர்த்துறதும் கவுத்துறதும் ஜோதிடத்தின் கையில் தான் இருக்குது, காலத்தின் கையில் தான் இருக்குது, கடவுளின் கையில் தான் இருக்குது. ஒருத்தருடைய எதிர்காலத்தை கர்மாவை தீர்மானிக்கிறோம்னா அந்த ஜோசியருடைய கர்மா எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் நான் குழப்புறதுக்கு என்ன இருக்குது? நானாக இந்த ரைஸ் வைப்பாங்களே, வெரைட்டி ரைஸு, அந்த மாதிரி நான் என்னதை போட்டு குழப்புறேன்? அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். பேசிக் படித்தவங்களுக்கு புரியும். என்னுடைய வீடியோவை பார்க்குறதில் ஒரு 500 பேர் ரெகுலராக பார்க்குறாங்க, 300 பேர் பார்க்குறாங்கன்னா அத்தனை பேரும் ஜோசியம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க தான், பேசிக் படித்தவங்க தாங்கிறது எனக்கு நல்லாவே கன்ஃபார்மாக தெரியும். பேசிக்காக உள்ளவங்க ராசி பலன், பயிற்சி பலன் இதைத்தான் பார்ப்பாங்க. அதனால் அந்த மாதிரி நீங்களும் ஏதோ குழப்பறான்னு போட்டிருக்கீங்க. சரி, பேசிக் ஓரளவுக்கு படிச்சுட்டு வாங்க, புரியும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு உண்டான பதில். சரி, இது வரைக்கும் இருந்த 200-250 கமெண்ட்ஸுக்கு, கேள்வி பதிலுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இனி யாருக்காவது ஊடால விடுபட்டுருந்தால் மன்னிச்சுக்கோங்க, திரும்பவும் கமெண்ட்ஸ் கொடுங்க, அடுத்த வீடியோவில் போடுறேன். ஒரு சில பேருக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையாக பிறந்திருக்கும். காரணம் என்னென்னா, டேட்டா பர்த் கொடுத்துருக்க மாட்டாங்க, அல்லது டைம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்படி ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் தட்டி கழிச்சிருப்பேன்னு ஒழிய அவங்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. கரெக்டான முறையில் மறுபடியும் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் இந்த வட்டம் ஜாதக கட்டத்தை டிஸ்பிளேயில் கொண்டு வர முடியலை. அதுக்கு மீண்டும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா சிஸ்டம் ஒன்றும் ரெடி பண்ண முடியல. ஆஃபீஸ் போடணும் கூடிய சீக்கிரத்தில். ஆஃபீஸ் போட்டு சிஸ்டம் வச்சு உங்கள்கிட்ட பேசும்போது அது லைவாகவும் சண்டே அன்னைக்கு ஒரு லைவும் போட்டு அதில் ஸ்க்ரீனில் ஜாதகத்தையும் போட்டு பிரம்மாண்டமாக பண்ணணும்னு ஆசை தான். ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாகவும் சிரமம், மற்றபடி ரொம்ப சிரமத்தை செஞ்சு தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும், கடமை இல்லையா? அதனால் வந்தாச்சு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த கமெண்ட்ஸு, கொஸ்டின் இருந்தால் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் ஒரு நிறைவோடு இருக்கிறேன். ஏன்னா 200-250 பேர் கேள்வி கேட்டதுக்கு அத்தனை பேருக்கும் பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சது இல்லையா? இது வரைக்கும் 2-3 பார்ட்டு போட்டு விட்ருக்குறேன். இது கடைசி பார்ட்டு. இது பெரிய பதிவாக தான் இருக்கும். ஆனால் எல்லா பேருக்கும் பதில் சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிறைவோடு இந்த வீடியோவும் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.